அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை அருகே நெடுஞ்சாலையில் ஓரத்தில் சரியாக மூடாத பள்ளத்தில் லாரி சிக்கியதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் தேவராஜ் பழனி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் தேவராஜ் பழனி, இது தொடர்பான முழு விவரங்கள். புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையான திருவப்பூர் பகுதியில் இன்று அதிகாலை காவேரி குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி உள்ளது. இந்நிலையில் இதனை காவேரி குடிநீர் திட்ட பணியாளர்கள் உடைப்பை ஏற்பட்டுள்ள குழாயை சரி செய்து அந்த பள்ளத்தை மூடிவிட்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் அண்ணாவாசல் பகுதியிலிருந்து கற்களை ஏற்றி வந்த டிப்பர் லாரி குடிநீர் குழாய் சரி செய்து மூடி வைத்த பகுதியில் கவனிக்காமல் லாரியை ஓட்டி சென்றதால் எதிர்பாராத விதமாக டிப்பர் லாரியின் பின்பக்கம் சக்கரம் பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. இதனை அறிந்த டிப்பர் லாரி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக லாரியிலிருந்து குதித்து உயிரை தப்பினார். பள்ளத்தில் சிக்கிக் கொண்ட டிப்பர் லாரி முன்பக்கம் ஒரு சக்கரம் வானை நோக்கி தூக்கி நின்றவாறு சிக்கிக் கொண்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு சூழ்நிலை காணப்பட்டது. இதனை அடுத்து லாரியின் உரிமையாளர் கிரேன் வண்டி மூலம் அந்த பள்ளத்தில் சிக்கிக் கொண்ட லாரியை மீட்டு எடுத்து சென்றுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு சூழ்நிலை காணப்பட்டது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தேவராஜ் பழனி.